ஹாய் செல்லங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தற்காலிகமாக எங்கள் குடும்பத்தோட ஊட்டி வந்து தங்கியிருக்கிறோம். இதுதான் ஊட்டி. அந்த மலை தொடர்ச்சி எல்லாரும் பாருங்கள். இந்த சீனெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அந்த ஊரில். நாங்கள் இப்போதைக்கு வந்து நல்ல குளிர் இங்கே. அதையும் சமாளித்து நாங்கள் குடும்பமாக இங்கே இருக்கிறோம் எல்லாருமே. இந்த சீன்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எங்கள் வீட்டை சுற்றியே இருக்கிறது இடம் இதெல்லாம் உங்களுக்கு. நாங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த இடத்தையெல்லாம் தினம் தினம் பார்த்து ரசிக்கிறோம். நீங்கள் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. உடம்புக்கும் நல்லா இருக்குது, குளிராகவும் கதமாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கும் கண்ணுக்கும் அவ்வளோ குழு குழுன்னு இருக்குது எங்களுக்கு. இன்றைக்கி ஆனி அமாவாசையை முன்னிட்டு எனக்கு பெரிய பேத்தியை இன்றைக்கி பால்வாடிக்கு கொண்டு வந்து அட்மிஷன் போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு நேராக இங்கே ஊட்டியில் உள்ள பால்வாடிக்கு நாங்கள் எல்லோரும் வந்தோம். வந்துட்டு குழந்தைய நேராக கூட்டிகிட்டு போய் உட்காந்தோம் சென்டரில். போன உடனே எங்கள் பெரிய பேத்திக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த இடத்த பார்த்த உடனே உதிக்கிறாங்க அவங்க. அந்த இடத்துல நிறைய சாட்டு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு வேண்டிய நிறைய பொம்மைங்க எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சி எங்கள் பேத்திக்கு. சின்ன குழந்தைக்கும் 2வது பேத்திக்கும் ஊசி போடலான்னு வந்திருக்கோம். நாங்கள் இங்கே இந்த 45வது நாள் ஊசி போடணும். ஆனால் இங்கே அந்த உள்ள பால்வாடி அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. அங்கே உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக குழந்தைங்கள பார்த்து செய்கிறாங்க எல்லாமே. இந்த பாருங்க வெயிட் போட்டாங்க. சின்ன குழந்தைய வெயிட் போட்டு முடிச்சுட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு என்ட்ரி போட்டுட்டு அதுக்கு பிறகு பிள்ளைக்கு ஊசி போட போகிறாங்க. இப்போ 3 ஊசி, 45ஆம் நாள் ஊசி 3 ஊசி, 2 ஊசி தொடையிலையும் 1 ஊசி கையிலையும் போடுறதுக்கு இருக்காங்க. அதை பாருங்க, இங்கே பெரிய பேத்தியா போய் அங்கே உள்ள விளையாடு ஜாமெல்லாம் எடுத்து விளையாடணும் அவ்வளோ ஆசை அவங்களுக்கு. ஏன்னா அங்கே நாங்கள் வீட்லேயே அடைச்சி போட்டு வச்சுருக்கோமா, ஏன்னா வாசலில் நிறைய குரங்கு வந்துடும் கரடி வந்துருன்ற ஒரு பயம். இங்கே வந்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே பெரியவங்களையும் போட்டு நாங்கள் வெயிட் போட்டோம். அவங்களுக்கு ஜாலி. அது வெயிட்டில் உட்கார வச்சோன்னு, வெயிட் மிஷினில் உட்கார வச்சோன்னா ஜாலி அவங்களுக்கு. அங்கே பாருங்க ஜாலியாக சுற்றுறாங்க பாருங்கள் அவங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பால்வாடியில் குழந்தைய அந்த டீச்சர்கிட்ட விட்டுட்டோம். அவங்க பார்த்துக்கிறேன். நாங்கள் வந்த உடனே பாப்பாவுக்கு ஒரு உருண்டை கொடுத்தாங்க. அந்த உருண்டையை வாங்கி நல்லா சாப்பிட்டாங்க அவங்களுமே. அதுக்கு பிறகு அவங்க நார்மலாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய குழந்தைங்களெல்லாம் கொண்டு விடுறதுக்கு வந்தாங்க. அப்புறம் எங்கள் பிள்ளைக்கு ஊசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அங்கே உள்ள சிஸ்டர் விஹெச்எல் ஊசி போட்டாங்க. எங்கள் பெரிய பாப்பாவுக்கு உருண்டை கொடுக்குறாங்க பாருங்கள் பேத்திக்கு. அவங்க வாங்கி வாயில் வச்சு சாப்பிட்றாங்க. இன்னொரு குழந்தை ஒன்று வந்துச்சு, அதை பார்த்துட்டு சந்தோஷம். இவங்க போய் அவங்களுக்கு போய் முத்தம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஊசி போட ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு ஊசி போட்டாங்க. அவங்க ஒரே அழுக. அவங்களுக்கு பெரியவங்களுக்கு சந்தோஷம், இவங்களுக்கு அழுக. இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம் பாருங்க. இந்த பிள்ளைங்களை வீட்டில் போட்டு அடைச்சி எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம். வெளியில் வந்தோன்னா அவ்வளோ மகிழ்ச்சி அவங்க பிள்ளைங்களுக்கு. பிறகு அவங்க உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா பேசிட்டு அனுப்பிட்டாங்க எங்களுமே. எங்கள் பாப்பா டான்ஸ் பாருங்கள், பெரிய பாப்பாவுக்கு பார்த்த உடனே எங்கே பாருங்கள் என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்கள் அவங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கி அமாவாசைனால நாங்களாம் சாப்பிட மாட்டோம். மருமகளுக்கு மட்டும் ஹோட்டல்லேருந்து தோசை வாங்கிட்டு வந்து, ஏன்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற பிள்ளைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நாங்கள் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டார் எங்கள் பிள்ளை. எங்கள் மருமக மட்டும் அதை சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு எங்கள் பிள்ளை ஆஃபீஸ் போயிட்டார். மருமகளும் அதுக்கப்புறமா அவங்க வேலையை நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதங்காட்டி நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துட்டு வெளியில் வந்து சீன்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போய் டீ போட்டு வச்சு கொஞ்சம் டீ நாங்கள் குடிச்சிட்டு, அவங்க டிஃபன் சாப்பிட்டோன்னே மருமகளுக்கு கொடுத்துட்டு நானும் போய் டீ கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அமாவாசையாச்சா, அதனால் சமையல் செஞ்சுட்டு நான் சாதம் வச்சுட்டு கத்திரிக்காய் வறுத்துட்டு சாம்பார் வச்சு எல்லாமே நாங்கள் செஞ்சோம். அப்பளமெல்லாம் பொரித்து வச்சுட்டேன் இன்றைக்கி நான். எல்லாம் விரதம் விட்டு முடித்தோடனே மதியம் பையன் பிள்ளை மருமக எல்லாம் வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். சாதம் வெந்துடுது, வேக போகுது உங்களுக்கு, வடிச்சிடுவேன் நான். வடித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம் நாங்கள். அதே தான் இன்றைக்கி இது.
சாதமே வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்ல தண்ணி, அருமையான தண்ணி இந்த ஊரில். எல்லாம் மலையிலேருந்து வர்ற தண்ணி. சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வாங்குறதே முடிச்சிட்டோம். முடித்த பிறகு வெளியில் வந்துட்டு வெட்டி பார்த்தா, கதவை சாத்தலான்னு பார்த்தா லைட்டாக மழை தூரிக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த ஒரு கார் பாருங்க, இவர் தான் இந்த வீட்டுக்கு காவல், இந்த தோட்டத்துக்கு. இங்கே உள்ள கொய்யா மரத்தெல்லாம் பழத்தில் அவ்வளோ பழம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் குரங்கு காக்காலாம் சாப்பிடாதளவுக்கு அவர் தான் பாதுகாத்துக்குவார். நான் அப்படியே வாக்கிங் வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்தேன் பாருங்க. அந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், மிஸ்ட்டு தெரியும் பாருங்கள். இந்த பனி மூட்டை மாதிரி எல்லாம் பிடிச்சி அங்கே பாருங்கள், புகை மூட்டை மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. எல்லாமே நாங்கள் வீட்டில் மேலே இருந்தே நின்னபடியே இதெல்லாம் பார்த்து நாங்கள் தினம் தினம் ரசிக்கிறோம் பாருங்கள். எல்லாமே நீங்களும் பாருங்கள், நீங்களும் பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடியே நானும் உங்களுக்கு இந்த மாதிரி சீனெல்லாம் நிறைய காட்டுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு ரசிங்க. ரசித்து முடிச்சுட்டு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி. பாருங்கள்.